இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கேட்டிங்கன்னா வந்துட்டு வீரபத்ர துர்கம். நம்ம இப்போது புதையலை தேடி போகிறோம். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நடமாட்டமாக இருந்திருக்கு. இந்த வீரபத்ர துர்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைதர் அலி காலத்தில் உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு பலனா மேலே ஒரு நுழைவாயில் இருக்குது. ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக தான் இருக்குது. இதை பார்த்த உடனே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது நுழைவாயில் ஒரு கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க. 3ஆம் நுழைவாயில் என்ன ஒரு பிரம்மாண்டம் தெரியுதா? அங்கங்க வெட்டி வச்சிருக்காங்க. ரொம்பவே மூச்சு வேறையும் ஆகுது. வெயில் இல்லையா? கஷ்டப்பட்டு ஏறி வந்தாச்சுங்க. மேலே வந்தாச்சு. வாவ், சின்னதாக ஓட்ட மாதிரி தெரியுதா? அதுதாங்க ரகசிய வாயில். இதோ புச்சில் இருக்கேன் இப்போ. இது பாருங்க, இதுதான் ஜெகதேவி ராயருடைய வீடு. வாவ் வாவ் வாவ். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கேட்டிங்கன்னா வந்துட்டு வீரபத்ர துர்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மலை ஏற போகிறோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை பற்றி நான் போகிற வழியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது. இங்கே வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் வண்டியை நிறுத்திட்டு மேலே ஏற போகிறேன். வீரபத்ர துர்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ வீரபத்ர துர்கம் எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது, நான் கிருஷ்ணகிரி மாவட்டமா இல்லை தருமபுரி மாவட்டமா அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ இதுதான் வழி. ஸோ இந்த பக்கம்தான் போகணும். அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, தக்காளி தோட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்படி தான் போகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 15-16ஆம் நூற்றாண்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜெகதேவி ராயர் அப்படின்ற ஒரு குறுநிலை மன்னர்கிட்ட வந்துட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. மேலே வந்து கோட்டை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா புதையல் கோட்டை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நாம் இப்போது புதையலை தேடி போகிறோம். அந்த அக்கா வழி சொன்னாங்க, ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ வளைஞ்சு போகாத, நேராக ஒரே பாதையில் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க.
அவருடைய ஆட்சியில் இருந்த இந்த மலையை வந்துட்டு கைவிட்டதாகவும் தகவல்கள் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது, போகும்போது பேசுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா படியெல்லாம் இப்படி தான் இருக்குது. கால் எடுத்து வைக்கும்போது பார்த்து வைங்க, ஏன்னா நிறைய மண் இருக்கிறதுனால வழுக்குது. இந்த கோட்டை ஆங்கிலேயர்கள் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க தருமபுரியில் இருக்க பாலக்கோடு, மைசூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாராமகல் கோட்டைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென்னையார், இந்த பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே நடுவில் இருக்கிறதுனால இது வந்துட்டு நடு பகுதி மைய கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. ஷூ போட்டிருந்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்க ஷூவாக போட்டுவாங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, பார்த்து வாங்க. கொஞ்சம் ஆபத்தான காடு தான். யாராவது வரதா இருந்தால் கொஞ்சம் கூட துணையோடு வாங்க. நாம் இப்போ தனியாக தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா நமக்கு யாரும் வரமாட்டாங்கன்றது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நம்ம தனியாக தான் போயிட்டுருக்கோம். காலெல்லாம் கீழே வைக்கும் பொழுது கொஞ்சம் சேஃபாக இருக்க இடமா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மாடெல்லாம் போயிருக்கு, மாட்டு சனம்லாம் இருக்குது. கொஞ்சம் மூச்சு வந்து விரையும் ஆகுது, ஏன்னா படிக்கட்டு இருக்குன்னாங்க. நல்லா கல்லாக இருக்கு. கற்படிக்கட்டுகள் தான். ஒரு 10 நிமிஷத்துக்கு பலனா மேலே ஒரு நுழைவாயில் இருக்குது. பார்க்க இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் லாங்கில் இருந்து பார்க்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. வாங்க பக்கத்தில் போவோம். ஒரு 10 நிமிஷம் மேலே ஏறி வந்தோடனே முதன்மை நுழைவாயில் பயங்கரமாக இருக்குது. வீரபத்ர கோட்டையின் முதல் நுழைவாயில் பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. பிரம்மாண்டத்தின் உச்சமாக தான் இருக்குது. இதை பார்த்த உடனே எனக்கே என்னடா இது பயங்கரமாக இருக்குது, ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. என்னுடைய முன்னோர்கள் வந்த பாதையில் நான் வந்த உடனே எனக்கு இப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தேன். ஜெகதேவி ராயர் நன்றி. கீழே பாருங்க, கற்கள்லாம் வந்துட்டு உடஞ்சி கிடக்கு. காலத்தின் அழிவு பாருங்க, பிரம்மாண்டம் பாருங்க. எனக்கு பின்னாடி வந்துட்டு இங்கே மாதிரி ஒரு அரண், இங்கே பாருங்க, இது ஒரு அரண், சரிங்களா? இதெல்லாம் ஒரு அரண். இந்த அரணில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முதன்மை காவலாளிகள் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எதுக்காக வரோம், எதை நோக்கி வரோம், எந்த காரணத்துக்காக வரோம் அப்படின்றது சொல்லிட்டு தான் போகணும். பாருங்கள், இந்த பக்கமும் அரண் இருக்குது.
கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்து உட்காருங்க, ஏன்னா பூச்சிகள் நிறையா இருக்கலாம். நமக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நுழைவாயிலில் வந்துட்டு ஒரு விநாயகர் இருக்கார். விநாயகர் துணையோடு நம்ம உள்ளே போவோம். சையத் பாஷா மன்னருக்கு கீழே குறுநில ஆட்சிகள் நிறையவே இருந்திருக்கு அந்த டைம்ல. ஸோ அப்படி இருந்த ஆட்சியில் ஒருவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெகதேவி ராயர். ஸோ அந்த ஜெகதேவி ராயருடைய கோட்டையாக தாங்க இந்த வீரபத்ர கோட்டை இருந்திருக்கு. வீக்கெண்டு ஒரு ஜாலியான ஹைக்கிங் போனோம் அப்படின்னா வாங்க, ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட சேர்ந்து வாங்க. இப்போ நாம் தனியாக தான் போகிறோம். போவோம், மேலே போவோம் வாங்க. பாருங்கள், மக்கள் வராங்க. பாதையில் போகிற மக்கள் வந்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷனால இன்றைக்கி மக்கள் நடமாட்டம் நிறையவே இருக்குது. அதனால் தைரியமாக போயிட்டு வரலாம். நல்ல ஒரு ஹைக்கிங். வீக்கெண்டில் ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, போருக்கு போயிருக்காங்க சையத் பாஷா மன்னர். போரில் வந்து தோல்வி அடைஞ்சதாகவும், அந்த தோல்வி அடைஞ்சதின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதேவி ராயர் அந்த தோல்வியை தன்னோட தோல்வியாக ஏற்றுக்கிட்டு இந்த மலைக்குள்ள தஞ்சம் புகுந்து, அதற்கு பிறகு அந்த மன உளைச்சலின் காரணமாக போட்டிருந்த ஆபரணங்கள், நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு சுனையில உழுந்து இறந்து போனதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரையுமே அந்த சுனையில இருக்க தங்க நகைகளை தேடி ஒரு கூட்டமே அலைஞ்சிட்டு இருக்கு. இந்த கோட்டை ஒரு தங்க கோட்டையா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம். மலை மேலே ஏறி வந்துட்டோம். ஒரு 30% ஏறி இருப்போம். 30% ஏறி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஏறி ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. பின்னால் இருக்கக்கூடிய இந்த பாறையில் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ஜெய் ஆஞ்சநேயர். பக்கமும் கொஞ்சம் ஈஸியான படிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே அந்த செடிகள்லாம் படர்ந்து வர மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க. வாவ், இந்த கல்லெல்லாம் பாருங்கள். அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. தெரியுதா? கல் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது. 15ஆம் நூற்றாண்டில் கட்டியிருப்பாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த கார்டனை கடந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே 2 தூண். ஸோ இங்கேயுமே வந்துட்டு 2 வாயில்கள் இருக்குது. இங்கே உட்காந்துருப்பாங்க. 2ஆம் நுழை வாயில் இது. ஸோ 2ஆம் நுழை வாயில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கேயுமே வந்து அமர்ந்து எதுக்காக வரீங்க, என்ன காரணம் அப்படின்றத கேட்பாங்க காவலாளிகள்.
2 தூண் கொண்ட பிரம்மாண்டத்தின் உச்சம். வாவ், இயற்கை காட்சி. அடடடடடடா. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து உஷாராக வரணும். ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன மலை தான். ஏறியெல்லாம் யார் இருந்தாலுமே வந்துட்டு ஏறியெல்லாம். நம்ம ஏற வேண்டிய மலை அதுதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்கிற பாதை. ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. கீழே நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, கடலக்காய் தோட்டம் போட்டிருக்காங்களாமா. அங்கே யாரோ பால் பண்ண வச்சுருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. கீழே விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு 50% ஏறி இருக்கும். இப்படி தான் போகுது பாதை, இப்படி தான் போகுது. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவு தானியங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆபரணங்கள், இது எல்லாத்தையும் சேமிக்க வைக்க ஒரு இடம் தேடியதாகவும், அந்த இடம் இங்கே இருப்பதாகவும் கண்டுபிடித்து இங்கே ஒரு கோட்டை அரண் அமைச்சு இங்கே வந்துட்டு அவங்களோட தேவைகளான இது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இப்போ வரையுமே இந்த கோட்டை வந்துட்டு புதையல் இருக்கும் கோட்டையாக தான் நம்புகிறாங்க. இன்னுமே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா புதையலை தேடி வந்துட்டுருக்கிறதாக சொல்கிறாங்க இங்கே இருக்க விவசாயிகள். இந்த மலைக்கு மேலே விவசாயம் கூட நடக்குது. இந்த கோட்டை வந்துட்டு குறுநில மன்னர்கள், அதாவது இங்கே பக்கத்தில் இருக்க ஊர்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற, ஆட்சி பண்ணுற ஜமீன்தார் மன்னர்கள், ஜமீன்தார்ஸை தான் மன்னர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க கண்ட்ரோலில் வந்தது. அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் அலி கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். ஹைதர் அலி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மன்னர் சையத் பாஷா அவர்கள் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. சையத் பாஷா கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணப்ப கோன், அதாவது கிருஷ்ணப்ப ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணப்ப ராயர் அவர் வந்துட்டு போர் பண்ணி கிருஷ்ணகிரியில் இருக்க கோட்டை எல்லாத்தையும் வளைச்சி தன்னுடைய வசப்படுத்தியதாக ஒரு தகவல் இருக்குது. அப்படி இந்த கிருஷ்ணப்பராயர் சையத் பாஷா மன்னரை தோக்கடித்து கிருஷ்ணப்பராயர் சையத் பாஷா மன்னரை தோக்கடித்ததுக்கப்புறம் இங்கே ஆட்சி செஞ்சிருந்த ஜெகதேவி ராயர் தோத்தது உணர்ந்து இங்கே வந்து தஞ்சம் புகுந்து ஒரு சுனைக்குள்ளே விழுந்ததாகவும் தன்னுடைய ஆபரணங்களுடன் விழுந்ததாகவும் இங்கே ஒரு தகவல் இருக்குது. முன்னாடி பாருங்க மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேடை இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு தண்ணீர் குளம் இருந்திருக்கணும். அதுக்கு தான் அந்த கற்கள் தான் சாட்சி. இந்த கற்கள் தெரியுதுங்களா, இதுதான் வந்து கண்காணிப்பு கோபுரமாக இருந்திருக்கணும். அங்கேருந்து வந்து யாராவது வந்தாங்கன்னா பார்த்தோன்னே சுட்டு தள்ளிடலாம். இந்த கற்களோட இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைதர் அலி காலத்தில் கட்டப்பட்டது இல்லைங்க. இது வந்துட்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ஏன் அப்படின்னா இந்த கல் மாதிரியே வந்துட்டு நம்ம வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். ராயக்கோட்டை கோட்டையிலையும் நம்ம பார்த்துருக்கோம். தெரியுதா,
மூன்றாம் நுழைவாயில். வாவ், என்ன ஒரு பிரம்மாண்டங்க. பா, மட்டும் இல்லாம இந்த கோட்டைக்கு வந்துட்டு 4 திசையிலையுமே வந்துட்டு பாதைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலேயே இந்த ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு மணிக்கட்டு மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கதவு இருந்ததுக்கான சாட்சி இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த குழி வந்து கதவு வைக்கிறதுக்காக தான் செஞ்சுருப்பாங்க. கற்கள்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்குது. இப்படி இந்த பக்கமும் பாருங்கள். இங்கே வீரபத்ர சுவாமி கோயில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க, இருக்குங்க, வந்தாச்சு. இந்த 3வது நுழைவாயிலை கடந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா வீரபத்ர சுவாமி கோவில். இங்கே தான் வந்துட்டு மன்னர்கள்லாம் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகிறதா இருந்தால் இந்த வீரபத்ர கும்பிட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. வாங்க போவோம். 3வது நுழைவாயிலை இப்போ நாம் கடக்க போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு அந்த காலத்தில் கட்டின கோவிலுக்குள்ளே வரோம். இதுதான் வந்து முதன்மை வாயில். கோவிலுக்குள்ளே வந்தோடனே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 அடி நீளம் கொண்ட முதன்மை வாயில். பின்னால் இருக்குது இல்லையா, இதுங்க வந்துட்டு 4 தூண்கள் இருக்குது. இடது பக்கமாக இருக்க தூணில் வந்துட்டு பெண்களுடைய ஓவியங்கள்லாம் இருக்குது. வலது பக்கமாக இருக்க தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுடைய ஓவியங்கள்லாம் இருக்குது. எல்லா கோவிலோடைய தூண்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லக்ஷ்மி அம்மாவும் பக்கத்தில் வந்து 2 யானைகளும் இருக்கும். ஆனால் ஏன் இங்கே வந்துட்டு லக்ஷ்மி அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்றது தெரியல. இங்கே நிற்கிறோம்.
மழைலாம் வருதுங்களா இங்கே? மழை இல்லைங்க, மழைலாம் ரொம்ப பாடாக இருக்குது. மழையே வரமாட்டேங்குது, என்ன காசு வருமோ. நீங்கள் அப்போ இதே ஊரா? இதே ஊர் தான், கீழையா? இதே இங்கே இருக்கிறவன வருஷம் முடிச்சாருனாலும் நான். சரி, இந்த கோட்டையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கோட்டையை பற்றி என்ன கிடக்குது, எல்லாம் பூரா ராஜா காலத்தில் கோட்டை இது. இப்போச்சு எல்லாம் இடிஞ்சு எல்லாம் வர பசங்க எல்லாம் தூக்கி அந்த கல்லெல்லாம் போடுறாங்க, அதுதான் கோட்டை. இங்கே ஒன்றும் இல்லை, கோயில் இருக்குது. ஏதோ புதையல்லாம் கிடச்சிருக்குது அப்படி இப்படின்றாங்க. என்ன புதையல்லாம் நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? புருட்டு முதல்ல யாரோ கீழின்பிட்டு பாரு, அங்கே அந்த பாறையில் ஒரு சந்துக்குது, தூரங்க ராஜா படுத்து படிக்கணும். அதில் நோயிட்டாங்க போய் இப்போ 10-20 வருஷம் ஆகுது. அது நடுவில் கலாட் பண்ணி இப்போ நாங்கள் நம்ம விசாரணத்துலேருந்து யாரும் நோண்டுறதில்ல. முன்னெல்லாம் நோண்டினாங்க, இப்போல்லாம் இல்லை. இதில் இந்த கோவிலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு அறை இருக்குது. அந்த அறையில் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான தானியங்கள், பொற்காசுகள் எல்லாத்தையும் சேமித்து வச்சதா சொல்கிறாங்க. இதுதான் அந்த அறை. இந்த அறையில தாங்க நிறைய பேர் பொக்கிஷம் இருக்குதான்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்ததாக ஒரு தகவல். இங்க பொக்கிஷம் இருக்கும். எனக்கு பின்னால தெரியுது பார்த்தீங்களா, இந்த அறையில் தான் அவங்களுடைய தானியங்கள், பொற்காசுகள் எல்லாம் வச்சு பாதுகாத்து வந்திருக்காங்க. நம்ம கோவிலை கடந்து வந்தோம்னா இங்கே குளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குளத்தை போய் பார்ப்போம். 1800 இந்த கோட்டை முழுமையாகவே கைவிடப்படுது. அதற்கப்புறம் ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை தன் வசப்படுத்தி விவசாயமாக பண்ணியிருக்காங்க. அதற்கு சாட்சியா குதிரை தீவன கல்லும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உலக்கை அடிப்பதற்கு உலக்கை கல்லும் இருக்குங்க. இதுதாங்க அந்த குதிரை சுனை. இந்த இடத்துல தாங்க குதிரையை கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டுட்டு இங்கே தண்ணி காமிப்பாங்க. இதுதாங்க 5 தலை நாகம் சிலை இருக்காங்க.
வந்துட்டு ஸ்லிப்பரியாக தான் இருக்குது, அதாவது வழுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வந்து நம்ம ஜிக்ஸாக்காக ஏறணும் அப்படின்னா ஈஸியாக ஏறிடலாம். வாங்க, ஜிக்ஸாக்காக தான் ஏறணும். கால் வைக்கும் போதும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். கால்வாசி மலையை ஏறி வந்துட்டோம். அங்கே இருக்குது பாருங்க, அதுதான் கல்தூண் மண்டபம். அங்கே தான் ராஜா உட்காந்து அரசபையை நடத்தினதா சொல்கிறாங்க. இந்த அறையில தாங்க ஆங்கிலேயர்கள் மேகசைன்ல எந்த இடத்துல புதையல் இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சு மறைச்சு வச்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு. தெரியுதா, அங்கங்க வெட்டி வச்சிருக்காங்க. அழகா ஏறி போயிடலாம். இந்த பாறையில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்காங்க, நடந்து போகிற மாதிரி. கொஞ்சம் ஏறி போயிடலாம். எனக்கு பின்னாடி பாருங்கள், இங்கே ஒரு சுனை மாதிரி ஒன்று இருக்குது. தண்ணீர் தேங்கி இருக்கு. மழை வந்து தண்ணீர் தேங்கின மாதிரி தெரியுது. மழை வந்து தண்ணீர் தேங்கி இருக்குங்க. ஒரு அழகான இயற்கை காட்சிங்க. செம்மையாக இருக்குது வியூ. ஜில்லு 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 ஜில்லுன்னு காற்று. கஷ்டப்பட்டு ஏறி வந்தாச்சுங்க. வந்தாச்சு. வாவ், செம்மையாக இருக்குங்க. கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டேங்க. மேலே ஏறி வந்தோடனே இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி தெரியுதா? சின்னதாக ஓட்டை மாதிரி தெரியுதா? அதுதாங்க ரகசிய வாயில். இப்படிதான் புகுந்து அப்படியே காட்டுக்குள்ள போகணும். மலை உச்சியில் இருக்கேன் இப்போ. இது பாருங்க, இதுதான் ஜெகதேவி ராயருடைய வீடு. ஜெகதேவி ராயருடைய வீடு எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. சுற்றி பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு. எவ்வளோ அழகான இடம். ஜில்லு 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 ஜில்லுன்னு காத்தடிக்குது. அருமையான இடங்க இது. ஜெகதேவி ராயருடைய வீட்டுக்குள்ளே நான் இப்போ நிற்கிறேன். எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு, காலத்தின் அழிவினால் அழிஞ்சிருக்கு. எல்லாமே வந்து செடிகள் முள்கள் எல்லாமே இருக்குது. நான் வந்து பார்த்த பயணம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ தான் ஒரு முழுமையான ட்ரெக்கிங் இன்றைக்கி தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா போன ட்ரெக்கிங் கூட என்னால் பாதி வரையும் தான் ஏற முடிஞ்சது. இந்த ட்ரெக்கிங் மட்டும்தான் என்னால் முழுமையாக ஏற முடிஞ்சது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து உங்களுக்காக வீடியோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். என்னோட எஃபெக்ட் உங்களை வந்து சேரணும், நான் போடுற எஃபெக்ட் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு என் வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னாவே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது உங்கள் கேம்பஸ் மீடியா கதிர்வேல். இப்படி ஒரு அழகான இடத்தை விட்டு போகிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு ஜெகதேவி ராயருக்கு தெரியல. போரில் தோற்று போனதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கிட்டு பொற்காசுகளெல்லாம் போட்டுக்கிட்டு ஜெகதேவி ராயர் தற்கொலை பண்ணிட்டதா இந்த கெசட்ஸ் மேகசின்ஸில் ஆங்கிலேயர்கள் எழுதி வச்சுருக்காங்க.